உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாக்கு வந்துட்டு வேலை போன விஷயம் அது வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஹர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாலும், ஆனால் பல்லவன் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத மாதிரி முக்கால்வாசி அவர் வந்து ஃபோன்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்பப்போ வந்து அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டு பேசினாலும் அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோன்லேயே இருக்கிறத வந்துட்டு சோழனுமே பார்க்குறாரு. அப்போது திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து கேட்குறாரு, டேய் பல்லவா, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் என்னென்ன பண்ணேன், சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ சும்மா உட்காந்துருக்கிறதுலாம் எனக்கு தெரியாதா, என்னடா எப்போ பாரு நீ பாட்டுக்கு ஃபோனில் ஏதாவது ஒன்று சாட் பண்ணிகிட்டே தான் இருக்க, யாருக்கிட்டடா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்கிறது, நான் ஃபோனை எடுத்துகிட்டு உட்காந்தேனால நீ எப்போ பாரு வந்து இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேனே, என்னென்ன அது, நான் அப்படியே அவனை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒன்றை பண்ணுறதும் நீ என்ன பண்ணுறதும் ஒன்னாடா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலண்ணே, பசங்க கூட தானே குரூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சரியாக வரலடா பல்லவா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதண்ணே, நான் ஒன்றுமே பண்ணலண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு, ஏன்ப்பா அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க நீங்களும் தானே பார்க்குறீங்க, எப்போ பாரு அவன் என்ன ஃபோன்லேயே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. சரி விடுங்க, டேய் பல்லவா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணடா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை, நீ பாரு எப்போ பாரு ஃபோன்லேயே தான் இருக்க, எப்போ பாரு இன்னும் அங்கே தனியாக வெளியே தூக்கிட்டு போயிடுற, இல்லைனா ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டே தான் இருக்க, என்னடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி கீழே வச்சிடுறாரு மொபைலை. சரி விடுங்க, அவன் தான் வச்சுட்டான்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவும் சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, சேரன் வந்து சைட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கால் வருது. ஸோ கால் வரும்போது அனீஷ் தான் பார்த்துட்டு, பையா உங்களுக்கு தான் 2-3 கால் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் அனீஷ் அப்படிங்கிறாங்க. தெரியல பையா, ஏதோ நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரின்னு சேரன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் பல்லவனோட அண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் பல்லவனோட அண்ணன் தான் பேசுகிறேன், நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் பல்லவனோட காலேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க. காலேஜில் இருந்தா என்ன சார் ஆச்சு, என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுங்களா அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் தம்பிக்கெலாம் ஒன்றும் ஆகலை, ஏதாவது ஆகணும்னா உங்கள் தம்பி காலேஜுக்கு வந்தால் தானே அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, அவன் காலேஜுக்கு தானே சார் வந்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவன் காலேஜுக்கு வந்தே 1 வாரம் ஆகுது சார், இப்படி சும்மா லீவ் போட்டுகிட்டே இருந்தால் அட்டண்டன்ஸ் போயிடும் சார், அவன் எக்ஸாமே எழுத முடியாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அதுக்காக தான் சொல்லலாம் நாங்கள் ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்களா, சரி ஓகேங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கண்டித்து வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ வந்து சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் அப்போ காலேஜுக்கு போகலன்னா எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பல்லவன் வந்து காயத்ரி கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஃபோன் வந்த உடனே யார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நீ பேச அப்படின்றாங்க. வேணா விடு, கேட்டால் நான் காலேஜில் இருந்தேன் ஃபோனை பார்க்கலன்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. இப்போ பல்லவனும் ஃபோன் எடுக்கல அப்படிங்கும்போது இங்கே சேரனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, வேலை ஒன்றும் ஒழுங்காகவே ஓடலை. சரின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணுறாரு. அண்ணா சொல்லுண்ணே அப்படிங்கும்போது, டே சோழா இந்த பல்லவனை எங்கேயாவது நீ பார்த்த அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நீ ஏதாவது ஆயிடுச்சா உனக்கு, அவன் இந்த நேரத்தில் எங்கண்ணே இருக்க போகிறான், காலேஜில் தானே இருப்பான் அப்படிங்கிறாங்க. டே அது இல்லைடா, இப்போ தான் அவன் காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவன் 1 வாரமாக காலேஜுக்கே வரலையாண்டா அப்படிங்கிறாங்க. 1 வாரமாக வரலையா, என்னென்ன சொல்கிற, டெய்லியும் காலையில் தானே அவன் கிளம்பி போயிட்டு தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் இருந்து அவன் கிளம்பிடுறான்டா, ஆனால் காலேஜுக்கு போகணும்ல, அவன் காலேஜுக்கே போகலையா, அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படியே அவன் லீவ் போட்டுகிட்டே இருந்தா எக்ஸாம் எழுத முடியாதாண்டா அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே போயிருப்பான் அவன் அப்படின்னோடனே, எனக்கும் தெரிலடா, அவன் ஃப்ரெண்டுங்க யாராவது தெரிஞ்சா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரி அப்படிங்கிறாங்க. சரி நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவர் போய் கேட்குறாரு. அப்போது மற்ற பேரெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல, இல்லை ஆமாம் அவன் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை ஒருத்தங்கிட்ட மட்டும் போய் கேட்கும்போது, அண்ணா அது வந்துட்டு அப்படின்னு இழுக்கிறான். டேய் மரியாதையாக உண்மையை சொல்டா, பல்லவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, எங்கடா அவன், எதுக்குடா அவன் காலேஜுக்கு வரல அப்படிங்கிறாங்க. அண்ணா அது வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நீ மரியாதையாக உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னோடனே, அண்ணா அவன் என்னோட ரூமில் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. உன்னோட ரூம்லையா, அவன் எதுக்குடா அங்கே போனான், அவன் எங்கே இருக்கு ஒரு ரூமு அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் ரூமுண்ணா, நான் ஒரு லாட்ஜில் தானே ரூம் போட்டு தங்கியிருக்கேன், அங்கேருந்து தான் நான் காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன், அதனால் அவன் அங்கே இருக்கானே அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, அவன் எதுக்கு அங்கே போனான், எந்த ரூமில் இருக்க சொல்லு அப்படின்னோடனே ஒரு ஹோட்டல் பேரையும் அந்த ரூமையுமே சொல்லிடுறாங்க. சரின்னா சோழன் அங்கேருந்து கிளம்பி வராரு. இதுக்கு இடையில வந்து சேரனும் ஃபோன் பண்ணும்போது, எங்கடா அவன் எங்கேயா விசாரிச்சியா, எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. அண்ணா இருண்ணே, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுது, நான் இதை பார்த்துட்டு உனக்கு நான் கூப்பிட்றேன், நீ எதுவும் பதறாத, அவன் இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன், நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிட்றேண்ணே, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இதில் பல்லவன் வந்துட்டு காயத்ரியை லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டே என்னடா நீ காலேஜுக்கே வராமல் இப்படி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சுற்றிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பல்லவன், அப்படி இல்லைடா, எங்கேயாவது வெளில கூட்டு போக சொன்னா, அதனால தான் சினிமாக்கு போனோம், அப்புறம் ஹோட்டலுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. சரிடா, அதுக்காக காலேஜுக்கு வராமல் இருந்தால் எப்படி அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு நாள்டா அவள் கூட இருந்துட்டு நான் நாளையிலேருந்து காலேஜுக்கு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி இன்றைக்கி எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரிலடா, எங்கேயாவது கூட்டு போனோம் அப்படிங்கிறாங்க. டே வெளியே
வெளியில் அங்கே இங்கேன்னு சுற்றி மாட்டிக்காதடா, உன் வீட்டில் உங்கள் அண்ணனுங்க பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அது எனக்கும் தெரியும்டா, ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரில, பேசாமல் இன்றைக்கும் சினிமாக்கே கூட்டு போகலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. வேணாண்டா பல்லவா, பேசாமல் நீ என்னோட ரூம் சும்மா தானே இருக்க, நான் காலேஜுக்கு வந்துடுவேன், நீ வேணா என்னோட ரூம்குள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே காயத்ரி பார்த்துட்டு அங்கெல்லாம் வேண்டாம் பல்லவா அப்படிங்கிறாங்க. சரி விடு, என் ஃப்ரெண்டோட ரூம் தானே, நம்ம அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் வந்து காயத்ரியை கன்வின்ஸ் பண்ணி அங்கே கூட்டு போயிடுறாங்க. அங்கே போனோம் கரெக்டாக அந்த பையன் ரூம் கீயும் கொடுத்து இந்தாங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த பையனும் போயிடுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு போய் ரூமில் அங்கே இருக்கும்போது கரெக்டாக அதே ஹோட்டலுக்கு வந்துட்டு ரைடு வருது. ஸோ போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அங்கே வந்து பசங்க எல்லாருமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு இது வரவும் அங்கேருந்து அவங்க ரைடுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே கீழே வந்து ரிசப்ஷனில் இந்த மாதிரி இங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நாங்கள் எல்லா ரூமையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் போய் பாருங்கள் அப்படிங்கும்போது இவங்க போய் ஒவ்வொரு ரூமையாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூமில் வந்துட்டு கரெக்டாக பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள ஒரு 5-6 பேரை வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. அடுத்த ரூமை போய் பார்க்குற போகும்போது முன்னாடி இருக்கவர் என்ன சொல்கிறாரு, சார் இங்கே தான் சார் பசங்க இருக்கானுங்க, நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இரியா எல்லா ரூமையும் செக் பண்ணியாச்சு, இந்த ரூமையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பல்லவன் இருக்க ரூமை வந்துட்டு தட்டுறாங்க. ஸோ காயத்ரி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே வெளியில் வந்து போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. பார்த்த உடனே இப்படி போலீஸ் இப்படி எட்டி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ புக்கெல்லாம் திறந்துருக்கு, பட் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் இப்படி எட்டி பார்க்குறாங்க. பல்லவனும் திரும்பி பார்க்குறாரு. போலீஸ் இருக்காங்கன்னொன்னே அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. டக்குன்னு உள்ளே வந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு கூட ரூமில் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நாங்கள் ஒன்றும் பண்ணல சார், படிச்சுட்டு தான் சார் இருந்தோம், இது என் ஃப்ரெண்டோட ரூம் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டோட ரூமா, என்னடா லாட்ஜில் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட இங்கே உட்காந்துட்டு இருக்க, ஃப்ரெண்டோட ரூமை படிக்கிறேன் அது இதுன்னு கதையை கொடுத்துட்ருக்கியா, வாடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க. கரெக்டாக சோழனும் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து அவன் இருக்கான்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு அவரும் தேடிட்டு கரெக்டாக வராரு. பல்லவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. காயத்ரி அப்படியே அழுதுகிட்டே பின்னாடி வராங்க. அங்கேருந்து இழுத்துட்டு வரதுக்கும் சோழன் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்போது இப்போ போலீஸ் கூப்பிட்டு வராங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னே வந்து இவருக்கு ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி பதறுது. டக்குன்னு போயிட்டு சார் எதுக்கு சார் என் தம்பி எப்படி கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன தம்பியை கூப்பிட்டு வரீங்கன்னா அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார் என் தம்பி எதுவும் நீங்கள் சொல்கிற எதுவுமே அவன் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கே ட்ரக்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அதை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், ஆனால் உன் தம்பி அதில் அங்கே பக்கத்தில் அந்த ரூமில் இருந்தான் அப்படிங்கிறாங்க. சார் என் தம்பி அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை சார், அவன் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டான் சார், நீங்கள் வேணால் அவனை செக் பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இதே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அவனை ஒன்றும் பிடிச்சேன்னு நான் சொல்லலையே இப்போ உங்ககிட்ட, அவன் ஒரு பொண்ணு கூட ரூமில் இருந்தான், அதோ இந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு கூடயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஆச்சரியத்தோடு அப்படி எட்டி பார்க்குறாரு. கடைசியில் அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தா காயத்ரியை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. டேய் பல்லவா என்னடா அது அப்படின்னோடனே அண்ணா நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலண்ணே, சும்மா உட்காந்து படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோண்ணே, வேறு எதுவுமே நான் பண்ணலண்ணே, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயத்ரியை பார்க்குறாங்க. காயத்ரி அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ பல்லவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் ப்ளீஸ் சார் என் தம்பியை விட்டுருங்க சார், அவன் படிக்கிற பையன் சார் அப்படிங்கிறாங்க. படிக்கிற பையனா அவன் பார்க்குற வேலையாது, இந்த வயசில் அவன் ரூம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொண்ணு கூட ரூமில் இருக்கான், நீ வந்து தம்பிக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நகரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காலரை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜீப்லையும் ஏற்றிட்டு ஜீப்புமே போயிடுது. சோழன் என்ன தான் பின்னாடியே ஓடினாலும் வண்டி போயிடுது. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாரு. அப்போ காயத்ரி அங்கேருந்து வந்து சோழன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க காயத்ரி நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நானும் பல்லவனும் உண்மையாகவே லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முதல்ல என்கிட்ட பேசினேன், இப்போ அடுத்தது என் தம்பிக்கிட்டேயா அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் சோழன் தயவு செஞ்சு இதை தப்பாலாம் பேசாதீங்க, நாங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா அவன் இத்தனை நாள் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பானே அப்போல்லாம் உன் கூட தான் அவன் பேசிட்டு இருந்தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் கூட தான் பேசுவான் அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே நினச்சேன், கேட்கும் போதெல்லாம் பசங்க கூட குரூப் சாட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தான், எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்பயே அப்படிங்கிறாரு. தயவு செஞ்சு எப்படியாவது பல்லவனை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு இங்கே வந்து லாட்ஜில் ரூமில் உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கே வரலன்னு தான் சொன்னோம், பல்லவனோட ஃப்ரெண்டு தான் என் ரூம் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் இங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான், அதனால தான் பல்லவன் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திட்டிகிட்டு இருக்கும்போது சேரனே ஃபோன் பண்ணிடுறாரு. டே என்னடாச்சு எங்கடா அவனை பாத்தியா அப்படிங்கிறாரு. அண்ணா அது வந்து அப்படின்றாங்க. என்னடா இழுத்துட்டு இருக்க, அவன் எங்கடா அவனை பாத்தியா இல்லையா, அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அது வந்து அப்படின்னு இழுக்கிறாரு. டே சோழா நீ ஏதோ இழுத்துட்டே இருக்க, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லும்போது இப்போ சேரனுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பதறிடுறாரு. டே என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணே இப்போ தானே போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்கண்ணே, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து சரி இருடா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. சந்தா உடனே இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் தான், நான் அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ்கிட்ட பார்த்துக்கோ, சந்தாவை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு.
ஸோ சேரன் வந்துட்டு இந்த விஷயத்த பாண்டி கிட்ட சொல்லும்போது பாண்டி வந்து நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற கொஞ்சம் பைசாலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. எதுக்காக பைசால தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிலாவும் பார்த்துட்டு, என்ன பாண்டி என்ன ஒரு மாதிரி பரபரப்பாக பைசால தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது வந்துட்டு அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஷாக்காக கேட்கும் போதே நடேசன் எழுந்து வேக வேகமாக உள்ளே வந்துடுறாரு. என்னாச்சு எதுக்குடா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு அப்படின்னு இழுக்கிறாரு. என்னாச்சு சொல்லுங்க பாண்டி அப்படிங்கும்போது, இல்லை அவன் லாட்ஜில் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்தான்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னோடனே, லாட்ஜில் பல்லவனா அதுவும் பொண்ணு கூடயா, என்ன பாண்டி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆமாங்க அதை சோழனுமே பார்த்துருக்கான் அப்படிங்கிறாங்க. சோழன் எதுக்கு அங்கே போனார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சேரனனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் சேரனை சொல்லி இவர் சோழன் விசாரிச்சுட்டு அங்கே போயிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. அப்போ அப்படியே நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. போச்சு என் குடும்ப மானத்தையே கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்க ஆத்தா புத்தி இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி பாண்டியுமே பார்க்குறாரு. அப்போ உடனே நிலா இருந்துட்டு, அங்கிள் என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ முதல்ல பல்லவன் எப்படி வெளியே இருக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திட்டிக்கலாம், எனக்கு மட்டும் கோவம் இல்லையா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏமா அப்புறம் எனக்கு கோவம் வராமல் என்னம்மா பண்ணோம், மூத்தவனுங்க 3 பேர் இருக்கானுங்க வீட்டில், இவன் என்னடம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க அங்கிள் ஏதோ பண்ணிட்டான், இப்போ நம்ம எப்படி வெளியே இருக்கிறதுன்னு மட்டும் பார்க்கலாம், வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் அவனை திட்டலாம் அடிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவனை திட்டலாம் அடிக்கலாம் வேற பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ பாண்டி கிளம்பும்போது, பாண்டி நானும் வரவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், நீங்கள் எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியுமே போயிடுறாரு. ஸோ இப்போ ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமா இந்த கேஸில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி வந்து அண்ணனுங்க 3 பேர் சேர்ந்து பல்லவனை வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எப்படியோ நிலா சோழன் ஃபஸ்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் தான் பாண்டி வானதி கல்யாணமாக இருக்கட்டும், சேரன் சந்தா கல்யாணமாக இருக்கட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்துட்டு ஜெட்டு வேகத்தில் வந்து பல்லவன் போயிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.